வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம் தினமும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சென்னை எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, இந்த ஸ்பெக்ட்ரம் விசுவலைசேஷனை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றா போய் இது பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு. ஒன்றா அது ஒன்றா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. 16:9 இருக்குல்ல, இதை டச் பண்ணிக்கோங்க. உள்ளே இப்படி தான் இருக்கும், இந்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மேலே மீடியான்னு இருக்குல்ல, மீடியாவை டச் பண்ணுங்கள். மீடியாவை டச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுன்னு இருக்கும், பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலர் வேணும் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் எடுத்துக்கிறேன். டிக் ஆப்ஷன் உங்களுக்கு வீடியோ எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நேரம், அவ்வளோ செகண்ட் டியூரேஷனுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கினேன் எனக்கு தேவையான அளவுக்கு. இங்கே சைடில் லேயர்னு இருக்கும்ல, அந்த லேயரை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணால் மேலே மீடியான்னு இருக்கும், மீடியாவில் போங்க. மீடியாவில் போய்ட்டு நீங்கள் இமேஜ் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அங்கே போய் எடுத்துக்கோங்க இமேஜை. நான் இமேஜை எடுத்துக்கினேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கினேன். நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டே டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை வந்து நான் ஃபுல்லாக பேக்ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஃபுல்லாக வச்சுக்கிறேன் நான். இப்போது வந்து அந்த க்ரீன் ஸ்பெக்ட்ரம் அதை வந்து இப்போது வந்து எப்படி இது பண்ணலாம், அந்த க்ரீன் ஸ்பெக்ட்ரம் எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே லேயரில் போய்ட்டு மீடியாவில் போங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் லிங்க்கு கீழே தரேன், ஆனால் அது உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். இந்த க்ரீனை வந்து எப்படி எனேபிள் பண்ணணுன்னா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணால் இன்சைடு இந்த மாதிரி வரும். இங்கே வந்து குரோமா கீன்னு இருக்கும்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டால் இந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வேலை இது. அவ்வளோதான். இதில் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் சவுண்டு வரும், மியூசிக் வரும், அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வேறு சாங் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரமுக்கு உள்ள ஒரு இமேஜை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதே தான் லேயர் உள்ள போய்ட்டு மீடியாவில் போங்க. மீடியாவில் போய்ட்டு நான் வந்து இப்போ வேறு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதே இமேஜ் வேணுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் வேறு இது இந்த போஸ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் லிங்க்கு. இப்படி போயிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு ரவுண்டாக இருக்குது, இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கொயராக இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சைடு க்ராப்பிங் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுறதுக்கு மாஸ்க்குன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணி விடுங்க. வந்தால் இப்படி இருக்கும். நம்ம அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, டிக்கு கொடுத்துருங்க. அந்த இமேஜை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெக்ட்ரமை கொஞ்சம் கீழே இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இமேஜை கரெக்டாக அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு கரெக்டாக வைக்கணும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த இமேஜை வந்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம்.
இந்த இமேஜை ஃபுல்லாக பண்ணியாச்சு. அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு 10 செகண்ட் 11 செகண்ட் தான் இருக்கும். பேலன்ஸ் நம்ம அதே தான் பண்ணணும். நம்ம இப்போது அந்த வீடியோவை ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருப்பியும் உள்ள மீடியா லேயர் உள்ளே போய்ட்டு மீடியாவில் போயிடுங்க. திருப்பியும் அந்த டவுன்லோட் பண்ண ஸ்பெக்ட்ரம் திருப்பி எடுத்தால் இந்த மாதிரி வரும். அதே குரோமா கீவில் போய்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். பண்ணால் இது மாதிரி வரும். அதே தான் அப்படியே ஃபிட் பண்ணி விடுங்க. டிக் ஊற்றுருங்க. அந்த சவுண்டு ஒன்று வரும், அதை ஒண்டி நீங்கள் வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம வேறு பேக்ரவுண்ட் சவுண்ட் தான் போட போகிறோம். அதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீடியோவை அப்படியே போட்டுக்கினே வாங்க. அவ்வளோதான். அந்த மறக்காமல் அந்த சவுண்டை ஒண்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. அதே தான். சவுண்டு ஒண்டி கம்மி பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சாங்கை ஒண்டி ஆட் பண்ணுறது தான் இப்போ வேலை. நான் வந்து தாரமே சவுண்டு அந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கினேன். நீங்கள் ஒன்றா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளஸ் கொடுத்து அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த பின்னாடி பேக்ரவுண்டு ஃபோட்டோ இருக்குல்ல, அது சும்மா லைட்டாக வைப்ரேட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாமா? நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிடணும். அது உள்ளே போய்ட்டு ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை தொட்டுட்டு ட்ரிஃப்டிங்னு இருக்கும், அது கொடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வீடியோ. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும், உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும், உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம், தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏங்கும். சூப்பராக வந்திருக்கு வீடியோ. இந்த பேக்ரவுண்ட் லைட்டாக ஒண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் சைடில் லைட்டாக அந்த வைப்ரேட் ஆகும்போது பிளாக் கலராக தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ண ஓகே. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, இந்த 3 புள்ளி மாதிரி இருக்குல்ல, ஷேர் பட்டன் மாதிரி, அதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீசொல்யூஷன் ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் 1080 பிக்சலு 24 சினிமான்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நீங்கள் வந்து எம்எக்ஸ் பிளேயர்லேயோ எங்கள் வீடியோ பிளேயர்லேயோ போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.